ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரமா. வெல்கம் டு ரமா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம விலாக்ஸில் நாங்கள் ரீசெண்டாக மதுரா பிருந்தாவன் டூர் போயிருந்தோங்க. அந்த டூரில் நிறைய கோயில்களை பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. இங்கே நாங்கள் என்னென்ன கோயில்கள்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத இந்த விலாகில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. விலாக் முழுக்க கண்டிப்பாக பாருங்கள். நீங்களே போன ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் இதுக்கு ஜிடி எக்ஸ்பிரஸ் புக் பண்ணியிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் 3rd ஏசியில் புக் பண்ணியிருந்தாங்க. ஜேர்னி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சுங்க எங்களுக்கு போய் சேர்றதுக்கு. இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து ஃபஸ்ட்டு மதுரா வந்துட்டோம். மதுராவிலேருந்து கேப்ஸு, ஆட்டோ, ரிக்ஷா இப்படி எல்லாம் அவைலபிளாக இருக்குங்க. நம்மளுக்கு கம்ஃபர்டபுளானதை நம்ம எடுத்துகிட்டு பிருந்தாவன் போய்க்கிட முடியும். முதல்ல நாங்கள் பிருந்தாவனத்தில் இருக்கிற கோயில்களை தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு பிருந்தாவனத்துக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே நீங்கள் முதல்ல பார்த்துட்ருக்கிற கோயில் பாங்கே பிகாரி கோயிலுங்க. அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. பக்தர்கள் ரொம்ப இருந்தாங்க. இந்த கோயிலினுடைய வரலாறு நம்ம கேட்குறப்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுங்க. 1864 வருஷம் ஸ்ரீ ஹரிதாஸ் சுவாமிகள் இந்த சிலையை இங்கே நிர்மாணம் பண்ணியிருக்கிறாங்க. இது இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு இந்த சிலையை வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிதி வனத்தில் தான் இந்த சிலையை கண்டெடுத்திருக்கிறாங்க. இது சுயம்பு வடிவத்தில் அமைஞ்ச சிலைகள் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதாவது பாங்கே அப்படின்னா 3 மடங்கு வளைஞ்ச ஒரு சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. திரிபங்க நிலை அப்படிங்கிறாங்க. பிகாரி அப்படின்னா இன்பமானவர் அப்படிங்கிற அர்த்தங்க. இந்த கோயிலில் கடைபிடிக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த கோயிலில் காலையில் பூஜை எதுவுமே பண்ண மாட்டாங்கங்க. மணி எதுவுமே அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அது குழந்தை கிருஷ்ணருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கிறதுனால, அதுவும் போக ஸ்க்ரீனை அடிக்கடி போட்டு போட்டு விளக்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கண்களில் இருக்கக்கூடிய ஒளியினால் பக்தர்கள் தங்களை மறந்து மயங்கிய நிலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறப்ப கேட்குறப்ப. அவ்வளவு பக்தி மயமாக இருந்துச்சு அந்த கோயிலில். அதாவது ஒவ்வொரு நாளும் ஸ்ருங்கார், போஜ், சயனம் அப்படின்னு 3 விதமான பூஜைகளை இந்த கோயிலில் நடத்துகிறாங்க. இந்த கோயிலில் நாங்கள் ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணாங்க. இந்த பூஜை நடந்துட்டுருக்கிறப்பேவும் அந்த மாலைகள் எல்லாத்தையும் அவங்க தூக்கி தூக்கி போட்டாங்க. அதே மாதிரி நமக்கும் ஒரு மாலை கிடச்சிச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கிருஷ்ணருடைய மாலை. நாங்கள் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கோயிலுங்க ராதா வல்லபஜி மந்திருங்க. இந்த கோயில் 16வது நூற்றாண்டில் ஸ்ரீஹித் ஹரிவந்த் மகாபிரபு அப்படிங்கிறவரால் நிர்மாணிக்கப்பட்டதுங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பூஜை முறைக்கு ராதா வல்லப சம்பிரதாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராதையையும் கிருஷ்ணரையும் வேறு வேறல்ல, ஒரே ஆன்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மக்கள் வழிபாடு செய்கிறாங்க. அதனால் இங்கே ராதையினுடைய சிலை இருக்காதுங்க. ஒரே ஒரு சிலை தான் இருக்கும். அதுலேயும் அந்த கிருஷ்ணர் சிலையில் பார்த்தீங்கன்னா பாதி சைடில் ஜடாமுடியோடு இருக்கிற மாதிரி இருக்குங்க. இன்னொரு சைடு கிரீடம் இருக்கிற மாதிரியாக கிருஷ்ணரை வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ராதையும் கிருஷ்ணரும் ஒன்று தான் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துகிற ஒரு கோயிலுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வழிநடுக இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மதுரமான பால் ஸ்வீட் நிறைய வச்சுருந்தாங்கங்க. பக்தர்கள் வாங்கி கொண்டு போய் கடவுளுக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தாங்க. இப்போ இந்த கோயில் பக்கத்துலேயும் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சுங்க. அதுவும் ஓரளவு நல்ல பெரிய கோயிலாக இருந்துச்சு. ரொம்ப பழமையான கோயிலுங்க. நாங்கள் உள்ளே போய் தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ அடுத்து நீங்கள் இங்கே பார்க்குறது ஸ்ரீ ராதா தாமோதர் மந்திருங்க. இந்த கோயில் 1542 ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி அப்படிங்கிற ஒரு சாதுவால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய 7 முக்கிய கோயில்களில் இதுவும் ஒன்றுங்க. இப்போ இந்த கோயிலில் ஜென்மாஷ்டமி, ரத சப்தமி, ஹோலி இதெல்லாம் ரொம்ப பிரபலமாக கொண்டாடுறாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிற கோயிலுங்க ஸ்ரீ துவாரகாதீஸ்வர் மந்திருங்க. அதாவது கிருஷ்ணனை இந்த மக்கள் துவாரகையினுடைய மன்னனாக கொண்டாடக்கூடிய ஒரு புனித ஸ்தலம் தான் இது. இப்போ இந்த துவாரகை பார்த்தீங்கன்னா யமுனா நதிக்கரையில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோயிலில் 1814வது வருஷத்தில் கோகுல்தாஸ் பரிக் அப்படிங்கிற ஒரு சாது நிர்மாணம் பண்ணியிருக்கிறாரு. இங்கே
பொதுவாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி ஆர்கிடெக்சரை வந்து இவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. கோயில் முழுக்க வந்து கிருஷ்ண லீலைகளை சொல்லக்கூடிய அழகழகான ஓவியங்கள் வந்து இருக்குதுங்க. இங்கே மூலமூர்த்தி பார்த்தீங்கன்னு சொன்னான்னா துவாரகாதீஸ்வர், அவர் வந்து கருங்கல்லால் ஆன, அதாவது பிளாக் மார்பிளில் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ராதாராணி பார்த்தீங்கன்னு சொன்னான்னா சுத்தமான வெள்ளையான மார்பிளில் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இந்த சிலைகள் நீங்கள் மூல விக்கிரகங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கோயில் முழுக்க கிருஷ்ண லீலைகளை வந்து அழகாக கவர் பண்ணி வச்சுருந்தாங்க, பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து அவ்வளவு பக்தி பரவசமாக இருந்துச்சுங்க. இந்த கோயிலில் வந்து பொதுவாக வந்து ஹோலி, ஜென்மாஷ்டமி இதெல்லாம் வந்து ரொம்ப பிரபலமாக கொண்டாடுறாங்க. வாங்க நம்ம இப்போ அடுத்து யமுனாவுக்கு போகலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது யமுனா நதிங்க. கோயிலிருந்து இடது பக்கத்தில் இருந்து ஒரு 2-3 நிமிஷம் நடந்தீங்கன்னு சொன்னோன்னா யமுனா தீரம் வந்துடும். ரொம்ப ரொம்ப டிவைனாக இருந்துச்சு. அந்த இடத்துக்கு போகிறப்ப நிறைய பேர் போட்டிங்லாம் போய்கிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. நாங்கள் வந்து லேசாக தீர்த்தம் எடுத்து தலையிலெல்லாம் தெளிச்சுட்டு யமுனாவை நல்லா கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோங்க. இந்த யமுனா நதிக்கரையில் வந்து டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு வந்து யமுனா ஆரத்தி வந்து நடக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எங்களால் டைம் ஆச்சுங்கிறதுனால பார்க்க முடியலைங்க. வாங்க இப்போ அடுத்த கோயிலுக்கு போகலாம். இப்போ நம்ம போக போகிற கோயிலுங்க சிஸ்டர் பிரதர்ஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலகத்திலேயும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சகோதரன் சகோதரி கோயில் இதுதான் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இது வந்து யமுனா நதிக்கரையில் அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ இந்த மூர்த்திகள் பார்த்திங்கன்னா யமதர்மனை வந்து சகோதரனாகவும் யமுனா வந்து சகோதரியாகவும் வச்சு மக்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க. இங்கே தீபாவளிக்கு மறுநாளான பாய் தூஜ் அப்படிங்கிற அன்னைக்கு இங்கே வந்து சகோதர சகோதரிகள் வந்து வழிபாடு செய்கிறது வந்து ஒரு சிறந்த விஷயமாக வந்து எல்லாரும் வச்சுருக்குறாங்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மபூமிங்க. அவ்வளவு புண்ணியமான ஒரு ஸ்தலம் இது. பார்க்குற ஒவ்வொருத்தங்களுக்குமே வந்து மனசில் வந்து கிருஷ்ண பிரேமையை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாங்க. அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இங்கே செக்யூரிட்டிஸும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. இந்த பாயிண்ட்டோடு சரி நம்ம கேமராஸ், ஃபோன், மொபைல் இப்படிலாம் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. ஸ்டில்ஸ் மட்டும்தான் நம்ம வெளியிலேருந்து எடுக்க முடியும். இப்போ இந்த ஜென்மபூமிக்கு உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பிறந்த சிறைச்சாலை வந்து தரிசனத்துக்கு வச்சுருக்குறாங்கங்க. நாங்கள் அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படி மனசார வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அவ்வளவு திவ்யமாக இருந்துச்சு. மனசே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏதோ கிருஷ்ணர் நம்ம கூடயே இருக்கிற மாதிரியும் அவர் பக்கத்தில் நம்ம ரொம்ப நெருக்கமாக இருந்த மாதிரியும் ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட்டுச்சிங்க. அதுவும் நாங்கள் 2 நேரம் வந்து கிருஷ்ண ஜென்மபூமிக்கு போனோம். பொதுவாக நீங்கள் காலையில் போகிறீங்கன்னா ரொம்ப ரஷ் இருக்காது. கொஞ்சம் நேரம் உட்காந்து நீங்கள் அந்த சிறைச்சாலைக்குள்ளே உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு வர முடியுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல அனுபவம் அது. இப்போ இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறது வந்து ஹம்ச குண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹம்சனால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு புனிதமான ஒரு தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த இடத்துல தான் வந்து தேவகி மாதா வந்து கிருஷ்ணருடைய குழந்தை கிருஷ்ணராக இருக்கிறப்ப அவருடைய ஆடைகள் எல்லாம் துவைச்சதாக சொல்கிறதுனால ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு இடம் அப்படின்னு எல்லாரும் வழிபடுறாங்க. இப்போ அடுத்து நம்ம வந்திருக்கிறது இஸ்கான் டெம்பிளுங்க. இந்த இஸ்கான் டெம்பிள் 1975 பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா அப்படிங்கிற சாதுவால் வந்து நிறுவப்பட்டுச்சுங்க. இந்த இஸ்கான் கோயில் பார்த்திங்கன்னா உலக நாடுகள் எல்லா இடங்கள்லையுமே வந்து அமைச்சிருக்கிறாங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இஸ்கான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இஸ்கான் கோயில்லையே வந்து 3 விதமான கோயில் இருக்குதுங்க. கிருஷ்ண பலராம், ராதா ஷியாம் சுந்தர், சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு 3 கோயில்கள் வந்து இங்கே அமைச்சிருக்கிறாங்க ஒரு கோயிலுக்குள்ளேயும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மெயின் கோயிலுங்க. இந்த இஸ்கான் கோயிலில் பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து ரொம்ப பக்தி பரவசத்தில் அங்கங்கே வந்து பஜன் பாடிட்டே இருந்தாங்க. இதுதான் வந்து ராதா ஷியாம் சுந்தர்னுடைய கோயிலுங்க. அவ்வளவு பக்திமயமாக மக்கள் வந்து பஜன் பாடிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்குமே வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்துச்சுங்க. நாங்கள் மெய் மறந்து கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து இந்த பஜன் எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு வந்தோம். அவ்வளவு ஒரு ஒண்டர்ஃபுல்லான மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும் இந்த இஸ்கான் டெம்பிளில்.
இது வந்து ராதா சியாம் சுந்தர் டெம்பிளுங்க. அந்த இஸ்கான் டெம்பிள்லே இருந்த ஒரு கோயில். இப்போ இதுதான் ஒட்டுமொத்த கோயிலையும் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பக்தர்கள் வந்து தங்களை மெய் மறந்து இந்த கோயிலில் வந்து பஜன் பாடிட்டு இருந்தாங்க, ஆடவும் செஞ்சிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ஆர்ட் கேலரிங்க. எல்லா விதமான ஸ்டாச்சுஸும் அங்கே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு மியூசியம். கம்ப்ளீட்டாக இஸ்கான் டெம்பிள்ஸை பற்றின எல்லா விவரங்களையும் ஹிஸ்ட்ரியாக வந்து இங்கே வரைஞ்சி வச்சுருக்குறாங்க, எழுதி வச்சுருக்குறாங்க. நம்ம பார்க்குறவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கட்டாயம் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு கோயில் இந்த இஸ்கான் டெம்பிள். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிறேன், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் கோயிலுக்கு வெளியே வந்துட்டோங்க. நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. பிரசாதமெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் இஸ்கான் டெம்பிளில் இருந்து எங்கள் ரூமுக்கு பஸ்லேயே வந்துட்டோங்க. 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது பிர்லா மந்திருங்க. இதுக்கு வந்து கீதா மந்திர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. இது வந்து இந்துக்களினுடைய ஒரு புனித ஸ்தலமாக வந்து எல்லோரும் வழிபடுறாங்க. இதுக்கு ஏன் கீதா மந்திர்னு பேர் வந்துச்சுன்னா, இங்கே இருக்கக்கூடிய கீதா ஸ்தம், அதாவது இந்த தூணில் வந்து பகவத்கீதையினுடைய எல்லா ஸ்லோகங்களையும் வந்து கல்வெட்டாக பொறிச்சிருக்கிறாங்க. 1946 ஜுகல் கிஷோர் பிர்லா அப்படிங்கிறவர் நிர்மாணம் பண்ண கோயில் தான் இந்த பிர்லா மந்திருங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உள்ளே வந்து 3 விதமான சன்னதிகள் இருந்துச்சு. லக்ஷ்மி நாராயணன், ராதாகிருஷ்ணா, சீதாராம் அண்ட் லார்டு ஹனுமான், இவங்க எல்லாத்துக்குமே வந்து இங்கே சன்னதிகள் தனித்தனியாக இருந்துச்சு. கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் நம்ம அடுத்து பார்க்குறது வந்து நீம் கரோலி பாபா ஆசிரமங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆசிரமம் இது. இந்த நீம் கரோலி பாபாவினுடைய சக்திகள், மகிமைகள் வந்து நாங்கள் கேள்விப்பட்டுட்டு பிருந்தாவன் போகிறப்ப கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். இந்த பாபா வந்து 1900 வந்து பிறந்தவர். 1973 வந்து இறைவனடி அடைஞ்சிட்டார். இவருக்கு மகாராஜ்ஜி அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டு. இந்த பாபா வந்து ஒரு சிறந்த ஆன்மீக குருவாக மக்கள் வந்து கொண்டாடுறாங்கங்க. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே வந்து இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாங்க. இவருடைய ஆசிரமத்திற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய வெற்றியாளர்கள், பெரிய செல்வந்தர்கள் எல்லாருமே வந்து வந்திருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னான்னா, மார்க் ஜூக்கர்ஸ்பர்க், அதாவது ஃபேஸ்புக்கினுடைய ஃபவுண்டர், ஸ்டீவ் ஜாப்ஸ், ஃபார்மர் ஆப்பிளினுடைய சிஇஓ, இவங்க எல்லாருமே வந்து இவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த ஒரு பாபா இவர். இப்போ இவருடைய ஆசிரமங்கள் வந்து நைனிடால், சிம்லா இந்த மாதிரி பகுதிகளில் எல்லாத்துலேயுமே இருக்குதுங்க. இப்போ இவர் வந்து கொஞ்ச காலங்கள் அங்கே இருந்துட்டு கிருஷ்ணன் மீது இருந்த தீராத பற்றுனால அவர் பிருந்தாவனம் வந்துட்டார். இவர் வந்து ஒரு சிறந்த அனுமார் பக்தருங்க. அதனால் இந்த இடத்துலையே வந்து அவர் அப்படியும் சமாதி அடைஞ்சிட்டார். அதனால் பிருந்தாவனத்திலேயும் நீம் கரோலி பாபா சமாதி ஸ்தல் அப்படின்னு இந்த ஆசிரமத்தை வந்து அமைச்சு இவருடைய போதனைகளை வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பாபா அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. இந்த பாபாவினுடைய ஃபோட்டோஸ் வந்து அங்கே விற்கிறாங்க. நம்ம கூகுள்லையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. நம்ம பூஜை ரூமில் வச்சுட்டு குருவே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு வழிபட்டோன்னா நம்ம நினச்சது உடனே நடக்கும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அவருடைய சித்தாந்தங்கள், வேதாந்தங்கள் எல்லாத்தையுமே வந்து மியூசியமாக அங்கே வச்சுருந்தாங்க. இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, மே வாயுக்கி தரகும் முझे कोई बांग नहीं सकता, मैं सकता हूँ, मैं किसी एक का नदी हो सकता, सारा संसार मेरा घर है, सभी मेरी परिवारी है அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேதாந்தங்களை சொல்லியிருக்கிறாங்க. அங்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த வரிகள் படிக்கிறதுக்கு. இப்போ இதே ஆசிரமத்திலேயும் ராதாகிருஷ்ணர் கோயிலுங்க, தேவி கோயில் எல்லாமே இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா ரமா விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.